எங்களில் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற எங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட காலமாக இந்த நிலத்தில், குறிப்பாக தமிழ் மண்ணில் இருக்கிற இந்த அரசியல் ஆற்றல்களை அப்புறப்படுத்தி ஒரு தூய அரசியலை உருவாக்கி ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த வரலாற்று பெரும் பணியை செய்து கொண்டு வருகிறோம். ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்றால் முதலில் அதன் மொழியை அழிக்க வேண்டும். மொழியை அழித்து விட்டால் அதனுடைய கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அதனுடைய வழிபாடு அழிந்துவிடும். பிறகு அந்த இனம் அழிந்துவிடும், அந்த நாடு அழிந்துவிடும். இதற்கு படையெடுத்து வர வேண்டியதில்லை, யானை படை குதிரைப்படை தேவையில்லை, பீரங்கி துப்பாக்கி தேவையில்லை, ஒரு உயிர் கூட போக வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. ஆனால் இதையெல்லாம் செய்து முடிக்க முடியும். அப்படி இந்த ஆட்சியாளர்கள் செய்து முடித்து விட்டார்கள். ஏறக்குறைய தமிழ் இனமும் தமிழ்நாடும் அழிந்து விட்டது. அதைத்தான் என்னுடைய தம்பி மதிவாணன் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். தமிழர் நாட்டில் தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறதை ஒழிய தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடு. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் தாய்மொழியில் படிக்க முடியாது. முதலில் பயிற்று மொழியாக இருந்தது, பிறகு பாடமொழியாக மாறியது, பிறகு விருப்ப மொழியாக மாறிய பிறகு எந்த தமிழனும் விரும்பவில்லை, தாய்மொழி கற்க முடியாது. தாய்மொழியை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் மொழி, என் முகம் சிதைந்து நான் இறந்து கிடந்தால் என் பிணத்தை உங்களால் எப்படி அடையாளம் காட்ட முடியாதோ அப்படி மொழி சிதைந்து அழிந்தால் உங்கள் இனத்தை யாராலும் அடையாளம் காட்ட முடியாது. நாம் தமிழினம் என்று சொல்லிக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் நாம் சாதி தமிழர்கள், மதத்தமிழர்களாக இருக்கிறமே ஒழிய ஒரு சாதிக்காரன் மீது அடி விழுந்தால் நமக்கு வலிக்கும், ஒரு மதத்தின் மீது அடி விழுந்தால் நமக்கு வலிக்கும். ஆனால் நம் இனத்தின் மீது அடி விழுந்தால் வலிக்காது. இதனால் தான் லட்சக்கணக்காக நம் இனம் சாகும்போது நாம் கவலைப்படாமல் கடந்து போனோம். இப்போது ஏறக்குறைய நாம் 90 விழுக்காடு தமிழோடு ஆங்கிலம் கலந்து தங்கிலீஷ் தமிங்கிலம் பேசுபவர்களாக மாறி நிற்கிறோம். நம் இனத்தை நாமளே அழித்து முடித்து விட்டோம். கடை தெருக்களில் எந்த கடையினுடைய விளம்பர பலகை வேணுமானாலும் பாருங்கள், தமிழில் எழுத்திருக்கும். ஆனால் அது தமிழா என்று நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை, மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடினான் நம்முடைய புரட்சி பாவலன் பாரதிதாசன் அவர்கள். ஆனால் தமிழ் இல்லை. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று முழக்கமைத்தவர் எங்கேயும் தமிழில் அமலாக்கி விட்டார்கள். பெரும்பாவலன் பாரதி பாடினான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானதை எங்கும் காணோம் என்று. அவன் பிள்ளைகள் நாம் சொல்லுகிறோம், ஆம் பாரதி, எங்கேயும் காணோம் என்று. தமிழன் நாட்டில் இல்லை, வீட்டில் இல்லை, ஏட்டில் இல்லை, நாக்கில் இல்லை, எங்கும் தமிழ் இல்லை. அதிகாரத்தில், பண்பாட்டில், பயன்பாட்டில், வழிபாட்டில், வழக்காடு மன்றத்தில் எங்கும் உங்கள் தாய்மொழி இல்லை என்றால் மொழி எப்படி வாழும்? மொழி இல்லை என்றால் இனம் எப்படி வாழும்? தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு நம்முடைய தாத்தா தேவனே பாவாணர் அவர்கள். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற இருக்கிற இறுதி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி ஆட்சி இந்த மண்ணில் மலர்வது ஒன்றுதான். இந்திய நிலத்தை யார் ஆள்வது என்று கேள்வி கேட்காரு. இந்திய நிலத்தை இந்திக்காரர்கள் தான் ஆள வேண்டும் என்ற விதி இருக்கிறதா? விதி இருக்கிறதா? அப்படி ஒன்றும் இல்லை. தமிழர் நிலத்தை தமிழன் ஆளட்டும், தெலுங்கு நிலத்தை தெலுங்கர் ஆளட்டும், கன்னட நிலத்தை கன்னடர் ஆளட்டும், பீகாரியை பீகாரி ஆளட்டும், குஜராத்தி குஜராத்தி ஆளட்டும், மலையாளியை மலையாளி ஆளட்டும். இந்தியாவை யார் ஆள்வது? எல்லோரும் ஒரு வட்ட மேசையை போட்டு உட்கார்ந்து பேசி ஆளுவோம். நான் 40 சீட்டு வைத்திருக்கிறேன், இருக்கிறதுலே அதிக இடம் நான் வென்றிருக்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்போம். சுழற்சி முறையில் ஆளுவோம். இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இந்த நிலத்தை ஆள முடியும் என்கிற நிலை இருப்பது கொடுங்கோன்மை போக்கு. இதை கடுமையாக எதிர்த்து தகர்க்கவில்லை என்றால் எந்த மொழி வழி தேசிய இனமும் உரிமை பெற்ற பெருமையோடு வாழாது.
அது தமிழர்கள் மட்டுமல்ல, தெலுங்கர்களோ மலையாளியோ கன்னடாவோ ஒரிசாவோ எவனும் வாழ முடியாது, எவனும் வாழ முடியாது. எந்த மாநிலத்திற்கும் எந்த உரிமையும் இருக்காது, எந்த உரிமையும் இருக்காது. உங்கள் உயிருக்கு மதிப்பு இருக்காது, உணர்வுக்கு மதிப்பு இருக்காது, உரிமைக்கு மதிப்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது. உங்கள் ஓட்டுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். தேர்தல் வரும்போது மட்டும் வருவார்கள். இதான் இங்கே நடக்கும். அப்போது அன்பிற்குரிய மக்கள் இதை அறிவார்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவர்களுக்கு மொழி என்பதே, இந்தியாவின் மொழி என்பதே இந்தி மட்டும்தான். செத்து போய்விட்ட சமஸ்கிருதத்தை உயிர்ப்பிக்க துடிக்கிறார்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க நினைக்கிறோம். ரெண்டு தான் இங்க இருக்கிற வேறுபாடு. செத்து போச்சு, வெறும் வழிபாட்டு மொழியாக மட்டும் இருக்கு, புரோகித மொழியாக மட்டும்தான் இருக்கு சமஸ்கிருதம். எந்த மாநிலத்திலும் பேசப்படுகிற மொழி இல்லை. அது நன்கு கவனிச்சுக்கணும். மொழி வழியே தேசிய இனங்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. ஆனால் சமஸ்கிருதத்துக்கு எந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது? ஆனால் சமஸ்கிருதத்தை கட்டாயம் படி என்கிறார்கள். தமிழை கட்டாயம் படி என்றால் பாசிசம், சாவனிசம், மொழி தீவிரவாதம் என்பார்கள். ஆனால் சமஸ்கிருதத்தை படி என்பது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையா? இந்தியை கட்டாயம் படிங்கள் என்பது இந்தி தீவிரவாதம் இல்லையா? இது எப்படி? இதை எதிர்க்காமல் இருந்தால் நான் உண்மையிலே நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்து மானத்தமிழச்சி மாறிலே பால் குடிச்ச பிள்ளைகள் தானா நாங்கள்? எப்படி எதிர்க்காமல் இருப்பது? எப்படி ஏற்று நடப்பது? என் தாய்மொழியை சிதைந்து அடியெடுத்தால் நான் உண்மையிலே தமிழ் மகன் தானா? எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்றுதான் முகமது தர்வீஸ் முழங்கினானே ஒழிய, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று முழங்கவில்லை. நாளை என் அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்றான் அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சத். அதே மொழி பற்று எங்களுக்கு இருக்கக்கூடாதா? அயர்லாந்து விடுதலையின் போராட்டத்தை முன்னெடுத்த டிவேலரா உனக்கு ஐரிஷ் மொழி வேண்டுமா, அயர்லாந்து நிலம் வேண்டுமா என்று கேட்டபோது, என் தாய் நிலத்திற்கு இணையான ஒரு தாய் நிலத்தை உலகில் எங்கேனும் நான் பெற்றுக்கொள்ள முடியும், என் தாய்மொழி ஐரிஷுக்கு இணையான மொழியை உலகில் எங்கும் பெற முடியாது, எனவே எனக்கு ஐரிஷ் மொழிதான் வேண்டும் என்றார். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். எனக்கு எங்கள் தாய்மொழி என்பது மொழி அல்ல, ஒரு தொடர்பு கருவி அல்ல, அது எங்கள் உயிர் என்பதை ஆளும் ஆட்சியாளர்கள் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று எங்கள் புரட்சி பாவலர் பாடியது. எங்களுக்கு தமிழ் எல்லாம், மொழி, முகவரி, அடையாளம் எல்லாம் இது எனக்கு அவர்தான். என் வாழ்வியல், என் பண்பாடு, என் மரபு, எலும்பு, நரம்பு, சதை, ரத்தம், மூச்சு, பேச்சு எல்லாமே எங்களுக்கு எங்கள் மொழி தமிழ் தான். அதை சாவதற்கு, இறந்து போவதற்கு ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. அந்த தமிழை மீட்டுருவாக்கம் செய்து எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்கிற நிலையை உருவாக்காமல் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஒருபோதும் ஓய்ந்து போவது இல்லை. இந்த மொழியை அழித்து முடித்து விட்டு ஒரே மொழியை திணிக்க வேண்டும் என் துடிப்பவர்களுக்கு சொல்லுவோம், இந்த நிலத்தில் என் தாய்மொழி தமிழ் வாழாது, எவனும் இங்கே தமிழை நேசிக்காது, தமிழை போற்றாது எவனும் ஆள முடியாது. எனவே என் அன்பிற்குரிய பெருமக்கள், என் அருமை தமிழ் சொந்தங்கள், எல்லா உரிமையும் இழந்து நிற்கிறோம். மொழி உரிமை, கல்வி உரிமை, மின் உற்பத்தி விநியோகம் செய்கிற உரிமை, எல்லா உரிமையும் தடை செய்யப்படுகிறது. நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு வைத்து விட்டார்கள். மொத்த வரியையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள்.